கப் காளான். நம்ம எந்த கப்பில் காளான் எடுத்துருக்கோமோ அந்த கப்லேயே கோஸ் எடுத்துக்கோங்க. 1 கப் கோஸ் எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு மைதா, காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ இதுக்கு பிசைஞ்சுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு இப்படி பிசைஞ்சுக்குங்க. லேசாக தண்ணி தெளிச்சுக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சதை சின்ன சின்ன வடை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ ஃப்ரை பண்ணி வச்சாச்சு எல்லாமே. இப்போ நம்ம இதுக்கு மசாலுக்காக தக்காளி அரைச்சிக்கலாம். நம்ம 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்க 2 வெங்காயத்தை இது கூட சேர்த்திக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்க, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது கூட சேர்த்திக்கங்க. சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி இதை வந்து சேர்த்திக்கோங்க. இது கூட இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. இப்போ ஆல்ரெடி அந்த காளான் கூட வந்து உப்பு சேர்த்திருக்கோம். இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. ரொம்ப உப்பு சேர்த்திடாதீங்க, அளவா பார்த்து சேர்த்திக்கோங்க. இது நல்லா சுண்டி வரணும், அதை வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, இப்படி கெட்டியாயிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கார்ன்ஃபிளவர் மாவு வந்து கரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலையோட. பாருங்க, இந்த மாவு இதோட சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க. பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்ததை பொடி பொடி பிச்சு வச்சிருக்கோம்.
இப்போ இது கூட சேர்த்துக்கிங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கரண்டியில் இப்படி நசுக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை லெமன் வந்து நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கொத்தமல்லி தூவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க ரோட்டுக்கடல் ஸ்டைல் காளான் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே லேசாக வெங்காயம் கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ யாரும் வெளியே போய் சாப்பிட முடியாத காலத்தினால இப்போ நீங்களே இதை செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டிஷ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.